ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयते नक्षत्रेण शब्देन श्रीमद्भागवतस्य वेदान्तस्य श्लोकभक्तियोगिनां शरणं करोति काचारं गङ्गं लङ्घयते हिरण्यकृपातमहं वन्दे श्रीगुरुदीनदारिणं परमानन्दमाधवं श्रीकृष्णं ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानागणसराय सुखं तस्मै श्रीगुरुवे नमः। जय श्री हरे कृष्ण। ஸ்ரீமத் பாகவதம் 6வது ஸ்கந்தம் 10வது அத்தியாயம். அதாவது தேவர்களுக்கும் ரித்ராசூரனுக்கும் இடையிலான யுத்தம். 10வது அத்தியாயத்தை பார்க்க போறோம். சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு சொல்றாரு, அதாவது பரமபுருஷர், இந்த பிரபஞ்சம் தோற்றத்துக்கே காரணமா இருக்கக்கூடிய அந்த பகவான் ஸ்ரீஹரி இந்திரன் கிட்ட இவ்வாறு உபதேசிச்சுட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு. ஏன்னா இந்திரன் எதுக்காக பகவான கூப்பிட்டாங்க அப்படின்னா, எதுக்காக இந்த விருத்தாசுரனை கொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ பகவான் அப்ப என்ன சொல்லிட்டாரு, இவர் தன்னுடைய பக்தன், அதனால நான் கொல்ல முடியாது, அதுக்கான உபாயத்தை மாத்திரம் உபதேசிச்சுட்டு பகவான் அங்கிருந்து போயிடுச்சு. ஸோ பகவான் என்ன உபதேசம் கொடுத்தார் அப்படின்னா, அதாவது அதர்வாவுடைய மகனா இருக்கக்கூடிய ததீச்சி. ஸோ அந்த ததீச்சி அவர்கிட்ட போய் நீங்க அவருடைய எலும்பு கேளுங்க. அந்த எலும்பு வஜ்ராயுதம் போல வெரி ஸ்ட்ராங்கா இருக்கும், அதை வச்சு விருத்தாசுரனை அழிச்சுக்கணும்னு பகவான் சொல்லிட்டு போயிட்டார். அதனால தேவர்களும் பகவானுடைய உபதேசத்தை கேட்டு நேரா எங்க போயிட்டாங்க, அதர்வாவுடைய மகனா இருக்கக்கூடிய ததீச்சி அங்க போயாச்சு. ஸோ அங்க போய் அவர்கிட்ட கேக்குறாங்க, நீங்க ரொம்ப மிகவும் தயால குணம் இருக்கிறவங்க, ஸோ அதனால உங்களுடைய உடம்பை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னுட்டு தேவர்கள் கேட்கறாங்க. ஓகே, அவர் ஏன்னா அவர் ஒரு பெரிய விஷயம், அதனால அவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆனா இந்த தேவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, அவங்களுடைய உணர்வு எப்படி இருக்கு அப்படின்ட்டு அதை டெஸ்ட் பண்றதுக்காக அப்படியே சிரிச்சுட்டே கேட்கிறார், என்னப்பா இது, யாராவது உடம்ப கேட்டா கொடுத்துருவாங்களா என்ன? ததிச்சு சொல்ல ஆரம்பிக்கிறார், நீங்க ரொம்ப பெரிய தேவர்கள் இல்லையா, மரணம்ன்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. மரணம் அது ரொம்ப கொடுமையான வேதனை கொடுக்கும். அதாவது இந்த ஜட உடலை வச்சுருக்க ஒவ்வொரு ஜீவாத்மாக்களுக்கும் அந்த உயிரை விடும்போது அந்த வேதனை ரொம்ப அதிகமா இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா நம்ம கருட புராணத்துல பார்த்திருக்கோம், உயிர் போகும்போது 42,000 பேய் கடிச்ச வலி ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த தேகத்தின் மேல ஆத்மாவுக்கு அவ்வளவு ஒரு பற்றுதல், அந்த பற்றுதல் காரணமாக அந்த வலி ஏற்படும். அதான் இங்க அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த உடம்ப விடும்போது அவங்களுக்கு ரொம்ப வேதனை கொடுக்குமே, ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு எந்த ஒரு பற்றுதலும் கிடையாது, ஆனாலும் ஜஸ்ட் அவங்கள சும்மா எப்படி இவங்களுடைய மனநிலையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்ப சும்மா பேசுறாரு சிரிச்சுட்டு. இந்த ததிச்சு சொல்லிட்டு இருக்காரு, இந்த உலகம் இருக்கு இல்லையா, இந்த பௌதிக உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் அவங்க உடல் மேல அவங்களுக்கு அதிக பற்றுதல் இருக்கும். எப்படியாவது இந்த உடம்ப காப்பாத்திக்கணும், இந்த உடம்புதான் அவங்களுடைய சொத்து, அந்த சொத்தை யாராவது அனாவசியமா தூக்கி போட்டுருவாங்களா என்ன? இல்லை, அதை எப்படி பாதுகாக்கலாம், எப்படி ரட்சிக்கலாம் தான் யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பகவான் விஷ்ணுவே உடம்ப கொடுன்னு கேட்டாலும் யாருமே தன்னோட உடம்ப கொடுக்க முன்வர மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே தேவர்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க, நீங்க ரொம்ப சிறந்த பிராமணர், நீங்க உங்களுடைய செயல்கள் எல்லாம் அவ்வளவு புகழத்தக்க செயல்கள் நீங்க பண்ணிருக்கீங்க, அவ்வளவு சிறந்த புண்ணிய புருஷர் நீங்க நார்மலா எல்லா பொதுமக்கள் கிட்டையும் ரொம்ப அன்பும் பாசமும் வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு புண்ணிய ஆத்மா,
நீங்க மத்தவங்களுடைய நன்மைக்காக நீங்க என்ன கொடுக்காம இருக்க போறீங்க. அதாவது ஆக்சுவலா என்ன அப்படின்னா அப்படியே முகஸ்துதி பண்றாங்க. ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் இப்ப நம்ம அவங்க வீட்டுல சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க. வாவ் சூப்பர்! இப்படி ஒரு டேஸ்ட் நான் சாப்பிட்டதே இல்லப்பா அப்படின்னு ரசிச்சு ருசிச்சு நம்ம ஒருத்தவங்களுடைய ஃபுட்டை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு போனா நம்மள வரவேற்பாங்களா, இல்லன்னா நம்மள வந்து திட்டி விரட்டி அனுப்பிடுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? ஹரே கிருஷ்ணா. ஸோ அப்படி ஒருத்தங்க சமையலை பத்தி நம்ம புகழ்ந்து சொன்னோம்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன ஆகும், இன்னும் நல்ல நல்ல ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணி நம்மளுக்கு அசத்திடுவாங்க. ஸோ அது போல நார்மலா ஒருத்தவங்க புகழ்ந்து சொன்னாலே என்ன ஆகும், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது போல இப்ப தேவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அங்க ததிச்சி முனிவரை வந்து ரொம்ப புகழ்ந்து முகஸ்துதி பண்ணிட்டு இருக்கான். நீங்க பாத்தீங்க அப்படின்னா தேவர்கள் இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிகமா சுயநல இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மத்தவங்க கிட்ட போய் அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது ஆக்சுவலா அவங்க கிட்ட யாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்க கொடுக்கக்கூடியவர்களுக்கு என்ன சிரமம் இருக்குன்னு இவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஸோ நம்ம பணம் கேட்டுட்டுமே அவங்க கிட்ட இருக்கா இல்லையான்னு யோசிக்காம டக்குன்னு கேட்டுடுவாங்க. அதே போல சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஐயோ இவங்க வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு போல் இருக்கு, அதனாலதான் இவங்க வந்து நம்ம கிட்ட யாசிக்கிறாங்க அப்படின்னு கொடுக்கிறவங்களும் என்ன பண்ணணும், கொஞ்சம் யோசிக்கணும். அது போல 2 பேர், அதாவது தானம் கொடுப்பவர்கள் பற்றியும் தானம் பெறுபவர்கள் இந்த 2 பேரை பற்றியும் என்ன கொஞ்சம் யோசிச்சுதான் பார்க்கணும். ஓகே, அவங்களுக்கு என்ன கஷ்டமோ தெரியல வந்து கேட்டுட்டாங்க, சோ நம்ம எப்படியாவது அவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னுட்டு யோசிப்பாங்க. அதே போல ஐயோ அவங்ககிட்ட இருக்கோ இல்லையோ, அவங்ககிட்ட எப்படி நம்ம கேட்கறது அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ இப்படி மற்றவங்க கிட்ட நம்ம உதவி கேட்கிற போது நம்ம வந்து நிறைய சங்கடங்களோட தயக்கத்தோட நம்ம வந்து கேட்போம். ஸோ இப்ப வந்து இங்க முனிவர் ததீச்சி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆக்சுவலா தேவர்களே உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும், சமய கோட்பாடு இதை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் எங்க இப்ப அதெல்லாம் நிராகரிச்சேன், நான் வந்து நிராகரிக்கலையே. ஏன்னா இந்த எல்லாருக்குமே அவங்கவுங்க உடம்பு வந்து ரொம்ப பிரியமானது அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆக்சுவலா இந்த உடம்பு வந்து இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ என்னைக்காவது ஒரு நாள் வந்து இந்த உடம்பு வந்து என்னை விட்டுட்டு போகதான் போகுது. யாரும் வந்து அவங்கவுங்க உடம்ப வந்து நிலையா வச்சுட்டு இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த உடம்பு வந்து ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக, அது உங்களுக்கு ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக இந்த உடம்பு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னும் போது நான் கொடுக்க மாட்டேன்னா என்ன, கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்றாரு. ஸோ ஆக்சுவலா தேவர்களே இந்த உடம்பு வந்து மனித குலத்துல இருக்கிறவங்க ரொம்ப இரக்கமற்றவர்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கீர்த்திக்காக தன்னுடைய உடலை வந்து தியாகம் செய்வான் மனித குலத்தினுடைய நன்மைக்காக. அப்படி இருக்கும்போது நான் கொடுக்க மாட்டேன்னா, ஏன்னா இவர் வந்து ஒரு பெரிய மகரிஷி. நீங்க பாத்தீங்க அப்படின்னா சைத்தன்யா மகாபிரபு இருந்த அந்த காலத்துல அவருடைய, அதாவது அந்த சத்கோஸ்வாமிகள்னு சொன்னோம் இல்லையா, சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, அந்த சத்கோஸ்வாமிகள் அவங்கெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க. ஆனாலும் சைத்தன்ய மகாபிரபு சொல்லிட்டாரு அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக தன்னுடைய அனைத்து செல்வங்களையும் துறந்து விட்டுட்டு, எதுவுமே அவங்க வந்து வச்சுக்கல, எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க வந்து பிருந்தாவனத்துக்கு போய் அங்க வந்து பிருந்தாவனத்தினுடைய மகிமையை பத்தி அங்க வந்து எழுத ஆரம்பிச்சாங்க. ஸோ பகவானை பற்றி பூரணமாக உணர ஆரம்பிச்சாங்க. அப்படியே அந்த 6 கோஸ்வாமிகள் நம்ம பார்க்கலாம்,
அவங்க குருவுக்காக, ஏன்னா ஸ்ரீல பிரபுபாதரும் அப்படிதான். அவங்களுடைய குரு சொல்லிட்டாரு அப்படின்னுட்டு, அந்த ஒரு காரணத்துக்காக உடனே அவர் என்ன பண்ணாரு, வெளிநாட்டுக்கு போய் பிரச்சாரம் பண்ணாரு. ஏன்னா மத்த யாருக்கும் அவர் வந்து அத சொல்லல. பிரபுபாதர்கிட்ட மாத்திரம் தான் அவர் வந்து சொன்னாரு. நீ போய் வெளிநாடுகள்ல போய் கிருஷ்ண பக்தியை பத்தி பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த ஒரு ரீசனுக்காக அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய குருவுடைய வார்த்தையை நிறைவேற்றுறதுக்காக. அது போல இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப எப்படினாலும் இந்த உடம்பு போகதான் போகுது. பட் ஒரு நல்ல உயர்ந்த நோக்கத்திற்காக இது வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு அவங்கள நினைக்கிறாங்க. ததிச்சி வந்து நினைக்கிறாரு. ஆக்சுவலா மற்ற ஜீவராசிகளுடைய துன்பத்தை பார்த்து, அந்த ஜீவராசிகள் துன்பப்படுறத பார்த்து யார் ஒருத்தன் சந்தோஷம் இல்லாம கஷ்டப்படுறானோ, அதே போல மத்தவங்க சந்தோஷப்படுறத பார்த்து யாரு வந்து சந்தோஷப்படுறானோ அவன் ரொம்ப சிரேஷ்டமானவன், ரொம்ப நல்ல குணம் படைத்தவன் இல்லையா? சோ அது போல இங்க இந்த ததீச்சியும் என்ன பண்றாரு, தேவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டத்தை பார்த்து அவங்களுக்கு நல்லது பண்றதுக்காக என்ன பண்றாரு, தன்னுடைய தேகத்தை அவர் கொடுக்க சம்மதிக்கிறார். ஏன்னா நார்மலா பார்த்தோம் அப்படின்னா, மரணத்தின் இப்ப காட்டுல தபஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காட்டுல இப்ப அவங்க வந்து அப்படியே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அப்ப என்ன ஆகும், அங்க இருக்கக்கூடிய காட்டுல இருக்கக்கூடிய நாய்கள், நரிகள் இதெல்லாம் வந்து உணவா உட்கொண்டுடும் அந்த ஆத்மா இல்லாத உடம்ப இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல செயலுக்காக, ஒரு ஆன்மீக செயலுக்காக என்னுடைய உடம்பு யூஸ் ஆகுது அப்படின்னா அது நல்லது தானே. ஏன்னா இந்த உடம்பு வந்து மத்தவங்கள யூஸ் பண்றது, அத மத்தவங்க அனுபவிக்கிறதுக்காக தான். இந்த உடம்பு போனதுக்கும் அவங்களுடைய உடைமைகள் ஆகட்டும், அவங்களோட உறவினர்களுக்கு செல்வங்க அனைத்துமே என்ன மத்தவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இதுல வந்து யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னுடைய உடம்பு இப்படி ஒரு நல்ல செயலுக்கு யூஸ் ஆகுறது ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்ட்டு அவர் வந்து நினைக்கிறார். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பாரத தேசத்துல, நம்முடைய இந்தியால இது வந்து பாரத வருஷம் இல்லையா? நம்முடைய இந்தியால ஒரு மனிதனாக, அதுவும் நம்ம இந்தியால பிறக்கிறது அப்படின்னா அவனோட வாழ்க்கை வந்து வெற்றி அடையும். ஏன் அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பா பகவானை பற்றி தெரிஞ்சிருக்கும். அவங்க எல்லாருக்குமே, ஏன்னா நம்ம எல்லாமே ஆஹ் ஒரே பண்பாடோட ஒரே நோக்கத்துக்காக எல்லாருக்குமே ராமர்னா என்ன, கிருஷ்ணர்னா என்ன, எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுதான் இருக்கும். யாரும் தெரியாதவங்க யாருமே கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே எப்படி இருக்குன்னா, யாருமே அவ்வளோ எல்லாம் சுயநலம் எல்லாம் இருக்கிறது இல்ல. மத்தவங்களுக்காக நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய நாட்டுல வந்து ஆர்மிக்கு, மிலிட்ரிக்கு வந்து எல்லாருமே வந்து நான் மிலிட்ரிக்கு போறேன்னா அவங்களாவே போவாங்க. ஆனா வெளிநாடுகள் அப்படி கிடையாது. யாருமே அப்படி மிலிட்ரிக்கு போறது இல்ல. அதனால அங்க வந்து கம்பல்சரி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 2 இயர்ஸ் மிலிட்ரியில இருக்கணும் அப்படின்ட்டு வெளிநாடுகள்ல ரூல்ஸ் இருக்கு. ஆனா நம்ம நாட்டுல அப்படி ரூல்ஸ் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இங்கதான் போட்டி போடுன்னு மிலிட்ரிக்கு, ஏன்னா நம்ம நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்ற அந்த உணர்வு, மத்தவங்களுக்காக நம்ம யூஸ் ஆகணும்ன்ற அந்த உணர்வு நம்ம பாரத மண்ணுல, பாரத தேசம் அந்த ரத்தத்துல, அந்த டிஎன்ஏலயே இருக்கு. அதே மற்ற நாடுகள் எல்லாமே சுயநலம் பிடிச்சவங்க. ஏன்னா அவங்களோட டிஎன்ஏ அப்படி இருக்கு. அதுதான். அதனாலதான் நம்முடைய இந்தியா வந்து அவ்வளவு ஒரு சிரேஷ்டம். இங்க பிறக்கிறது வந்து அவ்வளவு சுலபமா யாராலையும் பிறக்க முடியாது. அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது. ஓகே. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அதர்வாவுடைய மகனா இருக்கக்கூடிய ததிச்சி தேவர்களுடைய சேவைக்காக தன்னுடைய உடலை கொடுத்து அவரை தீர்மானிச்சிருச்சு. உடனே அவர் வந்து சாக்ஷாத் பகவான், முழுமுதற் கடவுளா இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தாமரை பாதத்தை நினைக்கிறார். ஏன்னா இந்த சரீரம் வந்து ஸ்தூல சரீரம். இந்த ஸ்தூல சரீரம் பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த சரீரத்தை இங்க விட்டுட்டு அவங்க வந்து போகணும்.
அதனால இந்த ஸ்தூல சரீரத்தை இங்க விடுறதுக்கு அவர் வந்து தயாரா இருந்தாரு. தயாராயிட்டாரு. உடனே அவர் வந்து பகவானை நினைக்க ஆரம்பிச்சு. எதுக்காக பகவானை நினைக்கிறார்? ஏன்னா பகவான் தானே ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அனாதிராதி கோவிந்த சர்வ காரணம், அனைத்துக்கும் காரணமானவர் அந்த பகவான் தான். சோ அப்படியாப்பட்ட அந்த பகவானை நினைச்சுங்க. இப்ப நீங்க என்ன ஒரு செயல் செஞ்சாலும், இப்போ மத்தவாளுக்கு ஏதோ காசு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, கிருஷ்ணார்ப்பண மஸ்துன்னு கொடுத்துருக்கீங்க. சோ அப்படி வந்து நீங்க வந்து இது கிருஷ்ணருக்கு அர்ப்பணம். அது போல இவர் என்ன பண்ணியிருந்தாரு, பகவானை நினைச்சுண்டு இந்த தேகத்தை பகவானுக்கு கொடுத்துதான் நினைச்சுண்டு அவர் தன்னுடைய பிராணனை விட்டுட்டாரு. ஏன்னா பகவத்கீதையில நமக்கு சொல்லியிருக்காங்க, அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்தா கலேவரம் யா பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தி அத்திர சம்சயம். சோ மரணத்தின் போது யார் ஒருத்தன் பகவான் கிருஷ்ணரை நினைச்சுண்டு, ஏன்னா பகவான் சொல்ற என்ன நினைச்சுண்டு யார் உடலை விடுறாங்களோ அவங்க கண்டிப்பா என்னுடைய லோகத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு. அதனால இங்க ததிச்சு என்ன பண்றார், பகவான் கிருஷ்ணருடைய தாமரை பாதத்தை நினைச்சுட்டார். இந்த பஞ்ச பூதத்தாலான இந்த சரீரத்தை விட்டுட்டு ஒரு க்ஷணத்துல, இப்ப நம்ம சுவிட்ச் போட்டா லைட் எரியும், சுவிட்ச் ஆஃப் பண்ண லைட் ஆஃப் ஆகும். அந்த ஒரு அத அழுத்த அந்த க்ஷணம் தான் டக்குன்னு. அது போல பகவானை நினைச்சிட்டு அந்த க்ஷணத்திலேயே அவர் என்ன பண்ணிட்டார், அவர் தன்னுடைய புலன்கள், உயிர் சக்தி, மனசு, புத்தி எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல சமாதியில ஆழ்ந்து தன்னுடைய பௌதீக பந்தத்திலிருந்து இந்த உடலை விட்டு அவர் எப்ப போனாருன்னே தெரியாம போயிடுச்சு. ஒரு க்ஷணத்துல எல்லாத்தையும் வச்சு பகவான் நினைச்சிட்டு கிளம்பி போயினே இருந்துட்டார். எவ்வளவு ஒரு சுலபம் பாருங்க. ஏன்னா நம்ம பாக்குறோம் கருட புராணத்துல யாருக்கெல்லாம் இந்த தேகத்தின் மேல பற்றுதல் இருக்கோ அவங்களுக்கு 42,000 தேல் கடிச்ச வலி ஏற்படும்னுட்டு. ஆனா இவருக்கு அப்படி ஒரு வலி ஏற்பட்டதா தெரியலையே, ஒண்ணுமே காணுமே. அப்படி சுவிட்ச் போட்டா லைட் எரியற மாதிரி அப்படி சுவிட்ச் போட்டா ஆஃப் பண்ற மாதிரி ஒரு க்ஷணத்துல டக்குன்னு போயிட்டாரு. பகவானை நினைச்சார், ஒரு க்ஷணத்துல கிளம்பி போயிட்டே இருந்துட்டாரு. எவ்வளவு ஒரு நல்ல ஆத்மா பாருங்க. ஏன்னா பகவான் மேல அப்படி ஒரு முழு நம்பிக்கை வச்சு பகவான் நினைச்சுட்டு கிளம்பி போயாச்சு. அவருக்கு எந்த ஒரு மரண வேதனையா கஷ்டமா எதுவுமே கிடையாது. அவ்வளவு சுலபமா பகவானுடைய கிருஷ்ண லோகத்துக்கு போயிட்டே இருந்துட்டாரு அவரு. மரணம்னா இப்படிதான் இருக்கணும். பகவானை நினைச்சுட்டு தன்னுடைய தேகத்தை, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான மரணமாக கருதப்படும். ஓகேங்களா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.